இந்த மேட்ச்டா, இதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி விராட்டோட ஃபார்ம் வரதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இதுலயும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கைஸ், முதல்ல பாகிஸ்தானோட பேட்டிங்கை பற்றி பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி தான் அங்கே மொத்தமே 3 பேர் தான். சாகில், பாபர் அசாம், அப்புறம் ரிஸ்வான். இவங்க 3 பேர் மட்டும்தான். இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் ப்ளே பண்ணக்கூடியவங்க. ஓப்பனிங் அவங்க ப்ளே பண்ணக்கூடியவங்க. வேறு யாருமே இங்கே ப்ளே பண்ண மாட்டாங்க. அதைத்தான் நான் சொன்னேன், பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர் ரொம்பவே வீக்காக இருக்குன்னு. இப்போ நான் சொன்ன மாதிரியே நேற்று நடந்த மேட்ச்சில் பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர் ரொம்பவே ஒஸ்ட்டு. அப்வியஸ்லி அவங்களோட ஓப்பனிங் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாலும், அப்புறம் பாபர் அசாம் அவுட் ஆன அப்புறம் ரிஸ்வானும் சாகிலும் கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. அன்வான்ட் ஷாட்னால அவுட் ஆகிட்டு போகிறாங்க. அங்கே இருந்த ஹீரோ 2 பேர் தான். அவங்க 2 பேருமே அவுட் ஆன உடனே எனக்கு மேட்ச் பத்தி தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா ஸ்கோர் 240 சம், அதாவது 240 வருவாங்க. 250 எல்லாம் ரீச் ஆகுறதுக்கே கஷ்டம்னு எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. அங்கேயே மேட்ச் புஷ்னு போயிருச்சு. இதுல பாபர் அசாமோட விக்கெட்டை பார்த்திருந்தேன்னா ரொம்பவே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி பாண்டியா தூக்கி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பாண்டியா போடும்போது அவரை பாபர் அசாம் 2 4 அடிச்சாரு. அந்த 2 4மே லூஸ் பால்ல அடிச்சாரு. அழகா அடிச்ச போடுறதுக்காக அடிச்சு விட்டார். ஸோ அப்போ பாபர் அசாமுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சது. அந்த கான்ஃபிடென்ட்டை பக்காவா அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் பண்ணாரு. அவர் கவர்டே போக வச்சு அவுட் ஆனார். பாண்டியா ரொம்ப பர்ஃபெக்டா அதை யோசிச்சு பண்ணாரா இல்லையான்னு தெரியல. பட் பக்காவா அவர் ஷாட்டுக்கு வர வச்சாரு. அந்த ஷாட்டுக்கு வர வச்சு அவரை விக்கெட் தூக்குனாரு. உண்மையாவே இது கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்கான ஒண்ணுதான். ஏன்னா அவரை ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். மேபி அவர் 2 லூஸ் பால் போட்ட உடனே அவரை ஃபார்முக்கு கொண்டு வர்ற மாதிரி ஒரு கவர் டிரைவ் அடிச்சுன்னா கண்டிப்பா பாபர் அசாம் ஒரு பெரிய ஸ்கோரை நோக்கி போயிருப்பாரு. ஆனா பாண்டியா அதை ஒரு ரிஸ்காவே எடுத்து அவரை கவர் டிரைவ் ஆட வச்சாரு. அவரை பாலை ஃபேஸ் பண்ண வச்சாரு. அந்த பால் ஃபேஸ் பண்ண வச்சுதான் அவுட் பண்ணாரு. நமக்கு நல்லாவே தெரியும், ரிஸ்வான் இருந்தனா பாகிஸ்தானோட ஸ்கோர் கண்டிப்பா மேல போகும். பட் அது எதுவரைக்கும் அவர் இருக்காங்க, அதுதான் ரீசனு. ரிஸ்வான் ரொம்ப மெதுவாவே ஆடிட்டார். அதுதான் பாகிஸ்தான் டீமோட பெரிய பிரச்சனை. ஏன்னா விக்கெட் 2 போகும்போது அட்லீஸ்ட் ஒரு பக்கம் அடிச்சு விளையாடணும். அடிச்சு விளையாடலன்னா கண்டிப்பா ஸ்கோர் டவுன் ஆகத்தான் செய்யும். இதை நான் ஈஸியா கம்பேர் பண்றேன். வேர்ல்டு கப் 2023ல ஃபைனல்ல ரோஹித் சர்மா கில் இருக்கிற வரைக்கும் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கில் அவுட் ஆன அப்புறம் கூட விராட்டும் ரோஹிட்டும் கொஞ்சம் நல்ல ஸ்கோரை கொண்டுதான் போனாங்க. ஒன்ஸ் ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள வந்தார். அவராலே நிலைச்சு நிற்க முடியல. அவரும் அவுட் ஆனி போனதுமே அந்த பிளேஸுக்கு விராட் கோலியும் KL ராகுல் நின்னாங்க. விராட் கோலி முடிஞ்ச வரைக்கும் 4-2-1 அப்படி ட்ரை பண்ணாரு. ஆனா KL ராகுல் ட்ரை பண்ணவே இல்லை. இதே பொசிஷன்ல தான் KL ராகுல் இந்தியாவுக்கு 2023ல இறங்கும் போது 4 அடிக்கல. ஒரு 4, அதாவது அடிக்கணும்னு ஒரு இன்டென்ட் காமிச்சிருந்தா கண்டிப்பா ஆஸ்திரேலியா அவங்களோட பிளானை மாத்திருப்பாங்க. அந்த சேம் தான் ரிஸ்வானும் சாகிலும் பண்ணது. ஏன்னா ரிஸ்வான் அடிக்கல, சாகில் அடிக்கல. 2 பேரும் ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ணி அடிக்கணும்னு ஒரு இன்டென்ஷன் காட்டின மாதிரி எனக்கு தெரியல. ஸ்கோர் அங்கேயே படுத்துருச்சு. ஸோ எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, இதுல ஏதாச்சும் ஒரு விக்கெட் போச்சுன்னா கண்டிப்பா மேட்ச் போயிடும். அதான் நடந்திருக்காங்க. அதைத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ அவங்க 2 விக்கெட் போனதும் ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா மேட்ச் இதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் போகாது. மேபி 240 250 இவ்வளவுதான் வரும்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏன்னா ரிஸ்வான் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆனாரு. வேற வழியே இல்லை, ஏன்னா அடிச்சுதான் ஆகணும். பட் அவுட் ஆயிட்டாரு. ரிஸ்வான் அவுட் ஆன உடனே சாகில் பண்ண தப்பு அதுதான் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பேட்ஸ்மேன் பண்ண முடியாது. ஏன்னா டக்குன்னு அவர் ஒரு பிக் ஷாட் போயிட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. இன்னும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் கொண்டு வந்திருந்தானா கண்டிப்பா ஒரு 260 270 கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்த டைம் சாகில் தேவையில்லாம அந்த ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பாகிஸ்தான் பேட்டிங்கை பத்தி இதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. பட் இந்தியாவோட பவுலிங் நம்ம வந்துடலாம். ஸ்டில் நான் சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா ஒஸ்டாவே இருக்கிறாரு. அவர் ஓப்பனிங் ஸ்பெல் சுத்தமா லாய்க்கே கிடையாது. என்ன கேட்டா வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனிங்ல விக்கெட் விழுந்தா மட்டும்தான் டீமை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓப்பனிங் விக்கெட் விழலன்னா, உங்களால ஓப்பனிங் விக்கெட் எடுக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னா கண்டிப்பா பெரிய ஸ்கோரை நோக்கி டீம் போகும்.
அதைத்தான் ஏதோ என்ன கேட்டா வந்து ரிஸ்வானும் சாகிலும் இன்னும் கூட கொஞ்ச நேரம் நின்று ப்ளே பண்ணியிருந்தனா கண்டிப்பா 300 வந்திருக்கும். ஓப்பனிங் விக்கெட் எடுக்கலைன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஃபாஸ்ட் bowling வந்து யூனிட்ல வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா பூம்ரா ஷமி இவங்க 2 பேருமே வந்து ஓப்பனிங் விக்கெட் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா பூம்ரா இல்லாதனால ஷமி மட்டுமே இருக்கிறனால ஷமி வந்து அவரும் ஒரு இன்ஜுரியில இருந்து வந்திருக்கனால அவரால் மட்டும் விக்கெட் டேக்கிங் கெப்பாசிட்டி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டிங் பவுலர் வேணும். அந்த சப்போர்ட்டிங் பவுலர் தான் நமக்கு ஹர்ஷித் ராணாவா இப்ப இருக்கிறாரு. ஆனா என்னோட டீம்ல ஹர்ஷித் ராணா கிடையாது. நான் வந்து சிங்க தான் கொண்டு வந்திருப்பேன். பட் இந்தியன் டீம்ல கண்டிப்பா இது ஒரு ஃபேவரட்டிசம் தான். கம்பீர் ஒரு ஃபேவரட்டிசம் பார்த்து தான் டீமுக்குள்ளாடி ஹர்ஷித் ராணா வச்சிருக்காங்க. இது வந்து நான் மறுக்கவே மாட்டேன். ஏன்னா ஹர்ஷித் சிங் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர், ஜென்யூன் லெஃப்ட் ஆர்ம் சீம் பவுலர். ஸோ கண்டிப்பா அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் வேற பண்ணுவார். எப்பவுமே அவர் பவுலிங் போட்டா பவர் பிளேல விக்கெட் எடுக்கக்கூடியவர். லைக் T20ல இப்போ ஓடிஐல இறக்கும் போது கூட அவர் விக்கெட் எடுத்திருக்காரு இன் பவர் பிளேல. ஸோ நம்ம அவரை கொண்டு வரணும். ஹர்ஷித் ராணா பவர் பிளேல சுத்தமா எந்த ஒரு எஃபெக்டிவுமே இல்லாம பவுல் பண்றாரு. அசால்ட் அவர் ஓவர்லாம் அசால்ட் அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு டீமோட பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங் செட்டில் ஆகுட்டனா அவங்க ஒரு பெரிய ஸ்கோரை கொண்டு போயிடுவாங்க. கன்ஃபார்மா ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு போடுவாங்க. டெத்துல வந்து இந்த பவுலரை வச்சு நம்ம டெத்துல ஃபேஸ் பண்ணிக்கலாம், டெத்துல வந்து நம்ம டீமை மடக்கிடலாம் அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பா அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஒரு இன்ஃபார்ம் பிளேயர் செட்டில் ஆகுட்டனா நீங்க எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் கண்டிப்பா ஸ்கோர் பெரிய லெவல்ல கொண்டு போவாங்க அவங்க. ஸோ நீங்க ஒரு பவர் பிளேல ஒரு விக்கெட் டேக் ஃபேக்டர் இருக்கக்கூடிய பிளேயரை கொண்டு வாங்க. நீங்க வந்து ஓல்டு பால்ல வந்து மடக்கிடுவாங்க, ஓல்டு பால்ல கொஞ்சம் விக்கெட்டை கண்டெயின் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. என்ன கேட்டா வந்து ஹர்ஷித் ராணாவோட ஸ்விங் வந்து ரொம்பவே நல்லா டெத்லயும் போடுவாரு. அவர் டெத்ல போடக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கு. அவர் வந்து ஒயிட் வைப்பாரு, யாக்கர் வைப்பாரு, ஸ்லோ பால் போடுவாரு, நிறைய வெரைட்டி அவருக்கும் தான் இருக்கு. ஆனா நீங்க ஹர்ஷித் ராணாவை ப்ரொமோட் பண்றது என்ன கேட்டா பெரிய தப்பு. இந்தியன் டீம் பண்ணக்கூடிய பெரிய தப்பு அது இதுதான். இது பெருசா பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு என்னோட திங்கிங் சொல்லுது. கண்டிப்பா இது பேக் ஃபயர் ஆகும். நீங்க மேட்ச்ல வேணா பாருங்க. ஹர்ஷித் ராணா ஸோ இதுல எனக்கு ஒரு நான் தான் சொன்னேன் ஷமி வந்து இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. ஸோ அவரால் முன்னாடி மாதிரி லைனப்ல இருந்து போட முடியாது. ஸோ அவருக்குன்னு சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அவரால் என்ன பண்ண முடியுமோ ஷமி அதுல பண்ணாரு. பட் இருந்தாலும் ஷமி ஒரு அடி வாங்குச்சு. நம்ம ஷமியை தப்பு சொல்லவே கூடாது. ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டிங் பவுலர் யாருமே கிடையாது. அவரால் மட்டும்தான் அவர் விக்கெட் டேக்கிங் ஃபேக்டர் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் கொடுத்த 2 6மே ஒன்று ஸ்லோ பால் போட்டு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணாரு. பட் 6 போயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் ஒன்று பவுன்சர் போட்டு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணாரு. ஸோ அதுலேயும் 6 போயிடுச்சு. பட் நான் ஷமியை எப்பவுமே குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். அவர் இனிமே கொஞ்சம் ஃபார்முக்கு வருவாரு. ஸோ அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ரெண்டாவது குல்தீப் யாதவ் நல்ல வேலை கரெக்ட் டைம்ல குல்தீப் யாதவ் ஃபார்முக்கு வந்துட்டாரு. நமக்கு குல்தீப் யாதவ் ஃபார்முக்கு வர்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா மிடில் ஆர்டர்ல குல்தீப் யாதவ் ஆப்போசிட் டீமோட வீக்னஸை சூப்பர்வா புரிஞ்சு அதுல விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். ஸோ அவர் இந்த மாதிரி ஃபார்முக்கு வர்றது டீமுக்கு ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆப்வியஸ்லி நம்ம ஜட்டு வந்து என்ன கேட்டா வந்து நான் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் சொல்லுவேன். ஏன்னா ஜட்டுக்கு கெப்பாசிட்டி இருக்கு பேட்டிங் பண்ணக்கூடியது. பட் அவங்கள ஃப்ரெண்ட்ல ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பவுமே ஜட்டு வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். நேற்றுக்கு அந்த விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுவே டீம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ஜடேஜா அவரோட கேமை பக்கவா பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் டீம்ல உண்மையாவே இப்போ நமக்கு கிடைச்ச ரொம்பவே இம்பார்ட்டண்டான பிளேயர்னு யாருன்னு கேட்டா அக்ஷர் பட்டேல் நான் சொல்லுவேன். ஏன்னா அக்ஷர் பட்டேல் தன்னால முடிஞ்ச அளவு இந்தியா டீமுக்கு எப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க. கிரூஷியல் டைம் மேட்ச்ல ரிஸ்வான் சாகில் 2 பேருமே விட்டா டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். விட்டா 2 பேருக்குமே பேட்டை விடக்கூடிய போற பேட்ஸ்மேன். இவங்கள எப்படியாச்சும் பிரிக்கணும் வந்தாரு அக்ஷர் பட்டேல். ஆக்சுவலா அக்ஷர் பட்டேல் அந்த விக்கெட் எடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 கேட்ச் மிஸ் ஆச்சு. ஆப்வியஸ்லி இந்தியா நான் இப்பவும் சொல்றேன் கண்டிப்பா கேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்ச் பிடிக்கலானா டீம் இந்தியா இல்லை எந்த டீமுமே அவங்களோட ஒரு ரிதமை மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பவுலர் வந்து பவுலிங் போட்டு கேட்ச் பிடிக்கலன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஒரு பவுலருக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ட் கண்டிப்பா லெஸ் ஆகும். அந்த கான்ஃபிடன்ட் கூட வரணும்னா கண்டிப்பா வந்து கேட்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதை அக்சர் பட்டால் ரொம்ப நல்லா பண்ணாரு, விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, ஒரு ரன் அவுட் வேற பண்ணாரு. ஸோ இந்த சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் தன்னால என்ன கான்ட்ரிபியூஷன் முடிஞ்சதோ அதை கரெக்டாக பண்ணாரு. நாட் ஓன்லி பவுலிங் ஃபீல்டிங்ல இல்லை, இன்னொரு விஷயத்துல இருக்கு, அதை நம்ம பித்தி பார்க்கலாம். பாண்டியாவோட இன்டெலிஜென்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, எப்படி அவரு பாபர் அசாமோட விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லிட்டு. இன்னும் பாண்டியா ஒரு சம்பவத்தை பண்ண பார்த்தாரு, அதை பத்தியும் பின்னாடி பார்க்கலாம். இப்ப நம்ம இந்தியாவோட பேட்டிங் பத்தியும் பாகிஸ்தானோட பவுலிங் பத்தியும் பார்க்கலாம். அதாவது இந்தியாவோட பேட்டிங் பத்தி சொல்ல போனா ரோஹித் சர்மா செம்மையா ஸ்டார்ட் பண்ணாரு. உண்மையாவே நான் நினைச்சேன் கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 100 அவர் அடிப்பார்னு நான் நினைச்சேன். அது ஏன்னா ரோஹித் சர்மா சில பாலை ஃபேஸ் பண்ணி அவர் அடிக்கிற விதத்தை பார்த்தாலே தெரியும் அவர் பெரிய ஸ்கோர் போவாரு அப்படின்னு. நான் இந்த மேட்ச் அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். நல்லாவே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அந்த பால் வந்து யாரா இருந்தாலும் அவுட் ஆகுறது பெரிய சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ரோஹித் சர்மாவை தப்பு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த பால் வந்து ஒரு டெட்லி பால், கண்டிப்பா வந்து எதிர்பார்க்காத டைப் அந்த பால் வந்து விழுந்தது. ஸோ ரோஹித் சர்மா அவுட் ஆனதுல எந்த தப்புமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து சுமன் கில், அவர் அவுட் ஆகுற ஃபீலே இப்போ எனக்கு வரல, அந்த மாதிரி அவர் பிளே பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாவே இவர் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்குது இந்தியா டீம் வந்து பெரிய பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி. ஏன்னா மற்ற எல்லாரையும் விராட் கோலி கூட அவுட் ஆகுற ஒரு ஃபீல் வந்து எனக்கு அப்பப்போ வருது. பட் சுப்மன் கில் பிளே பண்ணும்போது அந்த ஒரு ஃபீலே எனக்கு வரல. அவர் அவுட் ஆகுற ஒரு ஃபீலே வரல. பிகாஸ் அவர் வந்து எந்த ஒரு தப்பான ஷாட்டுமே போகல. அவர் அவுட் ஆன விதம் கூட அது ஒரு பால் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். நான் அதை இல்லைன்னே சொல்ல மாட்டேன், அது ஒரு பால் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். ஏன்னா அப்படிப்பட்ட பந்துக்கு வந்து அவர் அவுட் ஆயிருந்தாரு. ஸோ என்ன பொறுத்தவரை வந்து சுப்மன் கில் வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அகெயின் நான் அப்பவே சொன்ன மாதிரி தான், ஸ்ரேயஸ் ஐயர் பவுன்சரை ஃபேஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அவர் பெரிய பிளேயர். எஸ், கண்டிப்பாக அவருக்கு 2 கேட்ச் மிஸ் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த 2 கேட்சுமே வந்து அவர் அடிக்க போயிட்டு அந்த ஒரு 2 கேட்ச் வந்து வந்தது. ஸோ அதை நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பேசர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு பர்சனாக இப்போ தெரியுறாரு. ஏன்னா அவர் ரொம்ப கான்ஃபிடண்டாகவே ஆடுறாரு. செட்டில் ஆயிட்டனா ஸ்பின்னர்ஸ் எல்லாரையும் ஏதோ ஈஸியாக ஹேண்டில் பண்றாரு. அடிக்கிறதே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அது நம்ம இந்தியா டீமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து விராட் கோலி. ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி தான், விராட் கோலி பற்றி நம்ம பேசணும்னா அவரோட வீக்னஸை பற்றி தான் பேசணும் தவிர அவரோட ஃபார்ம் அவரால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அவரோட வீக்னஸை பற்றி வேணால் நம்ம பேசிக்கலாம், ஆனால் விராட் கோலியால் முடியாதுன்னு பற்றி எதுவுமே பேசக்கூடாது. பட் இந்த மேட்ச்லேயும் சில தவறு இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லித்தான் ஆகணும். அது என்னன்னா, விராட் கோலி ஸ்பின்னுக்கு எதிராக ஸ்டில் நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. கேட்டால் அவர் வந்து முன்னாடி வந்து ஃப்ரண்ட் புட் நல்லா விளையாடுவார். எஸ், இந்த மேட்ச் வந்து நல்லா கட் ஷாட் ட்ரை பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கணும். நான் போன எபிசோட்ல எதாவது சொன்னேன், விராட் கோலி எப்பெல்லாம் அந்த கட் ஷாட் ட்ரை பண்ணுறாரோ அப்போ எல்லாம் அவர் வந்து பெரிய ஸ்கோர் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சும் அதே தான் பண்ணார். நல்ல கட் ஷாட், பேட்டா பால் அந்த கட் ஷாட்ல ஸ்கோர் வரலனாலும் அந்த கட் ஷாட் அடிக்கும் போது ஒரு பவுலர் வந்து மைண்ட் மாறும். ஓகே, அவர் கட் ஷாட் போறாரு, அப்ப நம்ம லைனை வந்து கூட கொஞ்சம் உள்ள இழுத்து போடணும், கூட கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலருக்கு மென்டாலிட்டி மாறும். அதைத்தான் கோலி நேற்று பண்ணாரு. ஸோ பவுலர் லைனை லென்த்தை மிஸ் பண்ணாரு. பட் நான் சில பால் வந்து கோலி ஃப்ரண்ட் ஃபுட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பேக் ஃபுட் போக 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 பவுலர் எக்ஸ்ட்ரா பாலை தூக்கி போட்டு ஸ்பின் பண்ண வைப்பாரு. அந்த ஸ்பின் பாலில் தான் கில் அவுட் ஆனார். ஸோ எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு. எஸ், 2-3 பாலுக்கு வந்து கொஞ்சம் மிஸ்ஹிட் இருந்துச்சு, கொஞ்சம் இன்சைட் எட்ஜ் இருந்துச்சு. பட் இன்சைட் எட்ஜ் அவுட் எல்லாம் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். பட் கோலி அவரோட ஃபார்ம்னு இல்லை, அவரோட கிளாஸை காமிச்சாரு. பாகிஸ்தான் கூட எப்போவுமே அவர் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் த பாகிஸ்தான் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா அப்படி பிளே பண்ணாரு பாகிஸ்தான் கூட. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவர் பாகிஸ்தான் கூட அப்படிதான் பிளே பண்ணிட்டு இருக்காரு. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒன்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சேன் கண்டிப்பா கோலி வந்து 100 ஈஸி அடிப்பார் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆன உடனே பாண்டியா வரும்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா பேட்டை விட போறாரு. ஆப்போசிட் விராட் கோலியா இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவர் பேட்டை விட்டு அவர் டீம் வின் பண்றதுதான் அவரோட திங்கிங்காவே இருக்கும். எனக்கு என்ன ஒரு மைண்ட் வந்துச்சுன்னா, ஏன் பாண்டியா இந்த சமயம் அனுப்பணும்? அட்லீஸ்ட்
ராகுல அனுப்பியிருக்கலாமே. ராகுல் அவருக்கு ஒரு ஃபார்ம் வர்றதுக்கு, அவருக்கு ஒரு பேட்ல படுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கலாமேன்னு எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. பட் ஏன் பாண்டியாவே இருந்தேன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க வந்து நிறைய பேர் சோசியல் மீடியால திட்டிட்டு இருக்கீங்க. அவரு அப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பாண்டியாவோட ஆட்டிடியூட், அவரோட பிளேயிங்கே இப்படிதான் இருக்கும். அவர் வந்தா அடிப்பாரு, சீக்கிரமா மேட்சை முடிக்க பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவரோட அது வேற மாதிரி இருக்கும். செகண்ட் பேட்டிங் ஈஸியா கேம் முடிக்கணும், சீக்கிரமா முடிக்கணும். அவரோட அந்த திங்கிங் ஆஃப் கேம் வந்து வேற மாதிரி இருக்கணும். ஸோ நீங்க பாண்டியாவை திட்டுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட். ஏன்னா அவரு அப்படித்தான், அவரோட பிளேயிங்கும் அப்படித்தான். ஸோ நீங்க அவரை திட்டி எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ நீங்க பாண்டியாவை திட்டுறத என்ன கேட்டா வேஸ்ட். அவரோட பிளேயிங்கே அதான். ஸோ வந்து நம்ம அவரை தப்பு சொல்லக்கூடாது. பட் அவர் அவுட் ஆன அப்புறம் அகைன் நான் ராகுல் தான் வருவார்னு நினைச்சேன். இப்போ அந்த பேட்ஸ்மேனோட கான்பிடன்ட் என்ன ஆகுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரை மேல கீழேன்னு இறக்கி பிளே பண்ண வச்சுட்டு இருக்காங்க ராகுல. ஸோ இது கன்ஃபார்ம் ஒரு கான்பிடன்ட்டை கம்மி பண்ணும். நான் கூட முன்னாடி நினைச்சிருக்கேன், ஏன் ராகுல் இப்படி விளையாடுறாரு அப்படி நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா ஒரு பிளேயரோட ஆர்டரை மாற்றும் போது கண்டிப்பா அவரோட கான்பிடன்ட் லெவல் கம்மி ஆகும். இதுல ஆனா 2023 அப்படி இறக்கல, அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி மேல கீழே இறக்கும் போச்சுல அவருக்கு கொஞ்சம் கான்பிடன்ட் கண்டிப்பா லெஸ் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து அக்ஷர் வந்தாரு. அக்ஷர் வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது, கோலி 100 அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அட்லீஸ்ட் அந்த சிங்கிளை வந்து இது பண்ணாரு. டூஸ் வரக்கூடிய இடத்துல சிங்கிளே போட்டு இது பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அக்ஷர் வந்து கண்டிப்பா விராட் கோலி 100 அடிக்கணுமே சொல்லிட்டு அவரோட என்ன சொல்றது, அதுக்கான ஒரு பண்பை காமிச்சாருன்னு தான் நான் சொல்லுவேன். மேட்ச் பாயிண்ட், இந்த மேட்ச் பாயிண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க பாகிஸ்தான் தோத்தாங்க, எங்க இந்தியா வின் பண்ணாங்க, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆப்வியஸ்லி ஒரே ஒரு பாயிண்ட் தான், இந்தியாவுக்கு மிடில் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங். மிடில் ஆர்டரா இந்தியாவுக்கு உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வேணும். குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் ஆப்போசிட்ல இருந்தா மட்டுமே இந்தியாவோட மிடில் ஆர்டரை உடைக்க முடியும். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். பாகிஸ்தான்ல குவாலிட்டி ஸ்பின்னிங் வந்து எனக்கு தெரியல. அப்ரார் அவர் ஒழுங்காவே போட்டாரு. பட் வந்து அவரால் வந்து ரன்னை கண்டெயின் பண்ண முடிஞ்சது. ஆனா விக்கெட்டை பெருசா எடுக்க முடியல. ஜஸ்ட் கில்லோட விக்கெட் எடுத்தாரு. பட் பெருசா இந்த இம்பாக்டுமே இல்லை. ஏன்னா ஸ்ரேயஸ் வந்து ரொம்பவே நல்லா பிளே பண்ணிட்டாரு. ஸோ நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து, பாகிஸ்தானுக்கு டெத்துல ஒரு பெரிய ஹிட்டரே கிடையாது. நீங்க நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தா தெரியும். டெத்துல வந்து இங்க நமக்கு பாண்டியா இருக்காரு, அப்புறம் அக்ஷர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, இவங்க 3 பேருமே இருக்காரு, இன்க்ளூடிங் ராகுல். இவங்க இருக்கிற அளவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு சுத்தமா அந்த ஒரு டெத்துல நின்று பெரிய ஹிட்டரே கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய மைனஸ். இதுதான் மேட்ச் பாயிண்ட். என்ன கேட்டா வந்து அவங்களோட வீக்னஸே அதுதான். மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு பேட்டிங் பண்ற ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. டெத்துல ஹிட்டர் யாருமே கிடையாது. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்க பெரிய மிஸ்டேக். அப்புறம் ஸ்பின்னர்ஸ், குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு பெருசா யாருமே கிடையாது. இதுதான் நம்ம மேட்ச் பாயிண்ட். கில்லோட செலிப்ரேஷன் வந்து சீரியஸா எனக்கு காமெடியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருந்தா, செலிப்ரேஷன் பண்ற நம்ம ஏதாச்சும் பண்ண நமக்கு பயமா இருக்கும். நம்மளே ஒரு வின்னிங் ஒரு ஆட்டிடியூட், லைக் நம்மளே ஒரு வின்னிங் பொசிஷன்ல இருக்கும்போது இப்படி ஒரு ஆட்டிடியூட் தேவையா அப்படிங்கிறது எனக்கே சிரிப்பா தான் வந்துச்சு. ஏன்னா அது எல்லாருமே சோசியல் மீடியால கண்டிப்பா வந்து ட்ரோல் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ஆட்டிடியூட் தேவையா? அது வந்து தேவையில்லாம. ரெண்டாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். விராட் கோலி 100 அடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நோ பால், ஒய்டு, ரிஸ்வான் ஒரு பால் பிடிக்க வேண்டிய பாலை வேணும்னே விட்டாரு. இந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்ணி வந்து ஒருத்தரோட 100 நீங்க தடுக்கணும்னு நினைச்சனா, ஒர்ஸ்ட் உங்களை மாதிரி யாருமே கிடையாது. லைக் 100 அடிக்கணுமா, உங்களோட பாலை ஃபேஸ் பண்ணி அவங்க 100 அடிக்கணும். பாலை ஃபேஸ் பண்ணாம நீங்களா விட்டு கொடுத்து ஒரு 100 கொடுத்தீங்கன்னா அது ஒரு என்ன கேட்ட ஒரு அசிங்கம் நான் சொல்லுவேன். ஏன்னா அது உங்களால அவரோட விக்கெட் எடுக்க முடியல. இது வந்து எப்படின்னா, எங்களால விக்கெட்டே எடுக்க முடியாது, ஸோ நாங்க ஒயிட் 4 கொடுத்து நாங்க வந்து உங்க டீமை வின் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல அந்த கடைசி சேசிங்ல இருந்தது. ஸோ இதுதான் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அடுத்ததா நியூசிலாந்து இந்தியா. என்ன கேட்டா மேக்சிமம் இந்த மேட்ச் யாருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நியூசிலாந்துல குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி லெக் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.
ஸோ நியூசிலாந்து இந்தியா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.